சார் வணக்கம். வணக்கம் சார். சார் உங்கள் பேர், நீங்கள் எந்த மாவட்டம் சார்? என் பேர் விஜய் சங்கர். நான் தருமபுரி மேற்கு மாவட்ட செயலாளர். சார் தர்மபுரி மேற்கு மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் படிச்சுட்டு இளைஞர்கள் எல்லாரும் வந்து வேலைவாய்ப்பு இல்லாமல் மற்ற இடங்களை தேடி போகிறதுக்கான மற்ற ஊர்களை தேடி போகிற ஒரு அவல நிலை இருக்கிறதா நம்ம கேள்விப்படுறோம். அது எந்த அளவுக்கு உண்மை? உண்மைதான் சார். படித்த இளைஞர்கள் பார்த்திங்கன்னா அங்கே எந்த ஒரு தொழிற்சாலையுமே கிடையாது. எல்லாமே அண்டை மாநிலமான கர்நாடகா, கேரளா, ஆந்திராவுக்கு தான் போயிட்டு அதிகமாக வந்து கர்நாடகாவுக்கும் கேரளாவுக்கும் தான் வேலைக்கு போகிறாங்க. இங்கே ஒரு தொழிற்சாலையும் கிடையாது. அதுக்கு உண்டான வசதியும் ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக அரசாங்கம் இது வரைக்கும் எதுவுமே செஞ்சு கொடுக்கல. இன்றைக்கி அது மாதிரி செஞ்சுருந்தால் இன்றைக்கி தமிழ்நாட்டிலே பார்த்திங்கன்னா ரொம்ப பின்தங்கி மாவட்டம், தொழிற்சாலை இல்லாத மாவட்டம் எதுன்னு பார்த்திங்கன்னா தருமபுரி மாவட்டம் தான். இல்லை, அதற்கு இந்த அரசாங்கம் என்ன நடவடிக்கை எந்த நடவடிக்கைகள் எல்லாம் ஃபோக்கஸ் தான் வராரு. முதல் வராரு, இது அடிக்கல் நாட்டுறாரு, மற்ற ஏதோ ஒன்று அதை அறிவிச்சேன் இதை அறிவிச்சுன்னு சொல்லிட்டு போகிற எந்த ஒரு நடைமுறையுமே படுத்தாதுக்கிறது நம்ம தருமபுரி மாவட்டத்தில் ஆளுங்கட்சி ஆக இருக்கக்கூடிய திமுக அரசாங்கம் எந்த ஒரு முன்னேற்றத்துக்கும் தருமபுரி மாவட்டம் வழிவகுத்து கொடுக்கல. தருமபுரியை பொறுத்த வரைக்கும் இந்த திமுகவினுடைய கவுன்சிலர்கள், எம்எல்ஏக்களுடைய அட்டூழியம் தாங்க முடியலன்னு சொல்லி அங்கே இருக்க மக்களே தொடர்ந்து உண்மைதான். அது வந்து உண்மைதான், சொல்கிறது மக்கள் சொல்கிறது உண்மைதான். எல்லா விதத்திலும் பார்த்திங்கன்னா கட்ட பஞ்சாயத்து, போலீஸ் ஸ்டேஷனில் அதை தான் சொல்ல வந்த கட்ட பஞ்சாயத்து அதிகமாக இருக்குது. இன்றைக்கி வந்து போலீஸ்காரங்களும் அது அவங்களுக்கு வந்து ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவுடைய கவுன்சிலர்களுக்கும் சேர்மனுங்களுக்கும் மற்ற முக்கியமான நிர்வாகிகளுக்கும் அவங்களுக்கு அடிமடின்னு தான் போகிறாங்களே தவிர மக்கள் பிரச்சனைக்கு குரல் கொடுக்கறதே கிடையாது இருக்கிற காவல்துறையினர். அதே மாதிரி தான் அரசு அதிகாரிகளும் அதே மாதிரி தான் போயிட்டுக்கிறாங்க. ஒரு நியாயமான ஒரு விஷயத்துக்கு குரல் கொடுக்கறதில்ல அதிகாரிகள். ஐயா என்ன தவறே இருந்தாலே திமுக சொன்னால் அது சரியானு சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. இல்லை, காவல்துறை அவங்களுடைய பணியை வந்து துரிதமாக செய்ய முடியாத சூழ்நிலை தான் தருமபுரியில் இருக்குது அப்படிங்கிறாங்களே, அது எந்த அளவுக்கு உண்மை? இல்லை சார், உண்மைதான். காவல்துறை செய்கிறதுன்னு நினச்சாலே செய்ய விட மாட்டேங்கிறாங்க. ஏன்னா எங்ககிட்ட எல்லாமே இருக்குது. இன்றைக்கி 40க்கு 40 நாங்கள் ஜெயிச்சிட்டுங்க. நாங்கள் வந்து இன்றைக்கி எங்கள் ஸ்டாலின் வந்து முதலமைச்சராக தொடர்ந்து இருக்கிறாரு. ரெண்டாவது உதயநிதி எங்கள் பக்கபலமாக இருக்கார். அமைச்சர் பெருமக்கள் எல்லாம் எங்களுக்கு எதை செஞ்சாலும் எங்களுக்கு எல்லாம் பக்கபலமாக இருந்து செஞ்சு கொடுக்குறாங்க. ரவுடிதானமே பண்ணாலே எங்களுக்கு அதுக்கு வந்து நியாயமாக வெளியெடுத்துறதுக்கு எல்லா ஆள் பலமும் இருக்குதுன்னு அவங்க வந்து காலர் தூக்கி விட்டுன்னு திரும்புகிறாங்க. தற்போது தர்மபுரி மக்களுக்கு அடிப்படை தேவைன்னா என்ன? அந்த தமிழக அரசு உடனடியாக செய்ய வேண்டியது என்ன சார்? சார், முக்கியமாக வந்து படித்த இளைஞர்களுக்கு தொழிற்சாலை, தொழில் வழங்கணும். அதிக படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்குறதுக்கு உண்டான வேலையை வந்து உருவாக்கி கொடுக்கணும் இருக்கிற தமிழக அரசு. இல்லை சார், நம்ம 2024 இருக்கோம். எல்லா நாடுகளும் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மாவட்டங்களும் மாநிலங்களும் எவ்வளோ வளர்ச்சி அடைஞ்சிட்டு வருது. இன்னும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தர்மபுரியில் ஒரு தொழிற்சாலை இல்லைங்கிறது ரொம்ப பெரிய ஒரு வேதனை இல்லையா? ஆமாம் சார், உண்மைதான். அதாவது தொழிற்சாலைன்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50-60 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டினது சர்க்கரை ஆலைன்னு ஒரு சுகர் மில் மட்டும் தான் இருக்குதுங்க. ஆனால் அந்த சுகர் மில்லை வைத்து பார்த்திங்கன்னா இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5000 பேருக்கு இன்னும் வேலை கொடுக்கலாம். அதுக்கு உண்டான சுகர் மில்லில் வந்து அந்த சர்க்கரை அரைக்கிறதுக்கு மட்டும் தான் உண்டான வேலைகளை செய்கிறாங்களே தவிர அதில் வரக்கூடிய மொலாஸ், அந்த மொலாஸை எடுத்து அதுக்கு ஒரு சாக்லேட் ஃபேக்ட்ரியோ இல்லை வந்து ஒரு ஏதாவது ஒரு ஃபேக்ட்ரி ஆரம்பிச்சிங்கன்னா அது படித்த இளைஞர்களுக்கு அவங்களுக்கு ஒரு 2000 பேருக்கு வேலை கொடுக்கலாம். அதில் வந்து அந்த சுகர் மில் ஃபேக்ட்ரியில் பார்த்திங்கன்னா கரும்பு சக்கை வருதுங்க. அந்த கரும்பு சக்கையை எடுத்து பேப்பர் கம்பெனி வச்சு அதுக்கு ஒரு 2000 பேருக்கு வந்து வேலை கொடுக்கலாம். இது பல முறை வந்து நாங்கள் வந்து தேர்தல் வாக்குறுதியாகவும் நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணினுக்கிறோங்க. ரெண்டாவது தேர்தல் வாக்குறுதியாக கேப்டன் 2006 இருக்கும்போது நாங்கள் தேர்தல் வாக்குறுதியாகவும் கொடுத்துருக்குறோங்க. ஆனால் இதெல்லாம் செஞ்சால் மக்கள் வந்து எங்கே வந்து நமக்கு வந்து வேலை செய்கிறதுக்கு வரமாட்டாங்க, கூப்பிட்ட நேரத்துக்கு நம்ம ஓட்டு போடுறதுக்கு வரமாட்டோம். ஒரே காரணத்துக்காக இந்த வேலைகள்லாம் இந்த இருக்கிற அரசியல்வாதிங்க யாருக்கும் எந்த வேலையுமே கொடுக்காம அவங்க கீழ்மட்டத்திலே வச்சுக்கணும், நாம் கூப்பிட்ட நேரத்துக்கு ஓட்டு போடுறதுக்கு ஒன்றுன்ற ஒரே காரணத்துக்காக தான் அந்த மாவட்டம் வளராதுக்கிறதுக்கு காரணமே. இதனால் வந்து படித்த இளைஞர்கள் கூட பார்த்திங்கன்னா பெரிய படிச்சுட்டு கூட இன்றைக்கி மேஸ்திரி வேலைக்கு பக்கத்து மாநிலமான கர்நாடகாவுக்கு வேலைக்கு போயின்னு தான் கிடக்கிறாங்க. அவங்க படித்த படிப்புக்கும் அவங்க செய்கிற வேலைக்கு சம்மந்தமே இல்லாத வேலை தான் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் செஞ்சால் இன்னும் வந்து சிப்காட் அறிவித்தாங்க. சிப்காட் அறிவித்து அது கிடப்பில் தாங்கிறாங்களே தவிர இன்றைக்கி வரைக்கும் அதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு உண்டான எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்க கிடையாது. இதெல்லாம் அரசாங்கம் உடனடியாக செஞ்சு தரணுன்றது தேமுதிக சார்பாக நாங்கள் கேட்குறேங்க.